அன்பான நேயர்களே, காலை வணக்கம். செயல்பட்டழிந்தது செந்தூர் வயல் பொழில் தேங்கடம்பில் மால் பட்டழிந்தது பூங்கொடியார் மனோ மாமயிலோன் வேல்பட்டு அழிந்தது சூரனும் வெற்பூ அவன் கால் பட்டழிந்தது இங்கு என் தலைமேல் அயன் கையெழுத்தே. பக்தியால் யான் உன்னை பல காலம் பற்றிய மாத்திரு புகழ் பாடி பக்தியால் யான் உன்னை பல காலம் பற்றிய மாதிரு புகழ் பாடி முத்தன மாறனை பெருவாழ்வில் முற்றிய சேர்வதர் அருள்வாயே. உத்தமதான சகுணனேய ஒப்பிலா மாமணி கிரிவாசா வித்தகஞான சத்தினி பாலா வெற்றி வேலாயுத பெருமாளே வெற்றி வேலாயுத பெருமாளே. அன்பு சார்ந்த நேயர்களே, இன்று மார்கழி மாதம் 23ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை, அஷ்டமி திதி சாயந்தரம் 4:38 வரை இருக்குது. அதுக்கு பின்னாடி நவமி திதி, ரேவதி நட்சத்திரம் சாயந்தரம் 6:17 வரை இருக்குது. அதுக்கு பிறகு அஸ்வதி நட்சத்திரம். 2 நட்சத்திரங்களும் சித்த யோகம் தான். ராகு காலம் எப்போதுமே செவ்வாய்க்கிழமை 3:30 முதல் 4:30, யமகண்டம் 9 முதல் 10:30, குளிகன் 12 முதல் 1:30, சூலம் வடக்கு, பரிகாரம் பால். அன்பு சார்ந்த நேயர்களே, இன்று கிரகங்களுடைய அமைப்புகள்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்ப்போம். அதாவது இன்றைக்கு தனுஷ் மாதம் என்பதால் சூரியன் தனுஷில் இருக்க, சந்திரன் மீனத்துக்கு போயிட்டார், நேற்றே போயிட்டார். அவர் ரேவதி நட்சத்திரம் இருக்கிறவரே அதில் இருப்பார். அப்புறம் அஸ்வதினா மேஷத்துக்கு வந்துடுவார். செவ்வாய் கடகத்திலே இருக்கார். புதன் தனுஷில் இருக்கார், சூரியனோட சேர்ந்து இருக்கிறார். குரு பகவான் ரிஷபத்தில் பகையடைஞ்சு போயிருக்கார். சுக்கிரன் பகவான் அவர் சனியுடைய வீடான கும்பத்தில் நட்பு கிரகம், அந்த வீட்டில் இருக்கார். சனி பகவான் சொந்த வீட்டில் ஆட்சியில் இருக்கார். ராகு மீனத்தில், கேது கன்னியில். அன்பான நேயர்களே, இன்று மேஷ ராசிக்கு குரு பலன் எப்படி இருக்கிறது? ராசி பலன்கள். மேஷ ராசிக்கு குரு எப்படி இருக்காருன்னா 2ஆம் இடத்துல இருக்கார், அருமையான இடத்துல இருக்கார். அடுத்து மிகப்பெரிய கிரகமான சனி பகவான் 11ஆம் இடத்துல இருக்கார். இது 2 மேஷ ராசிக்கு அருமையான அமைப்பு. அடுத்து 9ல் சூரியன் இருக்கார். சூரியன் 9ல் இருக்கக்கூடாது, அது நன்மை இல்லை. ஆனால் இவருக்கு இந்த 2 கிரகமும் பலமாக இருக்கிறதுனால மேஷராசி என்பவர்களுக்கு இந்த நல்ல நாள், நல்லதெல்லாம் நடக்கும், நல்ல காரியங்கள்லாம் நடைபெறும். அன்பான ரிஷபராசி என்பவர்களே, உங்களுக்கு குரு ஜென்மத்தில் இருக்கார். இந்த ஜென்மத்தில் இருக்கிற குரு என்ன பண்ணுவார்னா, ஏதாவது தேவையில்லாமல் பிரச்சனையில் உண்டு பண்ணுவார். கவனமாக நடந்து கொள்ளுங்கள், நல்லதே நடக்கும் என்று சொல்ல முடியாது. அதனால் எல்லாமே நன்மைதான், நடப்பது அனைத்தும் நன்மைதான், நடப்பது அனைத்தும் நல்லதே, நல்லதுக்கே, எது நடந்தாலும் நன்மைக்கே என்று சொல்வார்கள். அதனால் ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு மிகப்பெரிய கிரகமான சனி பகவானும் ராகு பகவானும் நல்ல இடத்துல இருக்காங்க. ராகு 11ல் இருக்குது, சனி 10ஆம் இடத்துல இருக்குது. இது 2 உங்களுக்கு பெரிய அருமையான அமைப்பு. அதனால இவங்க 2 பேரும் உங்களுக்கு ரிஷபராசி என்பவர்களுக்கு நல்ல பலனை தருவார்கள். அடுத்தபடியாக மிதுன ராசி என்பவர்களே, உங்களுக்கு குரு பகவான் 12ஆம் இடத்துல இருக்காங்க. விரயங்களை ஏற்படும், பார்த்து கவனமாக ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள்.
தேவையில்லாத விரயங்களுக்கு ஆளாயிடாதீங்க. நல்ல விரயமாக பண்ணுங்கள், நன்மை. அன்பான கடகராசி என்பவர்களே, உங்களுக்கு இது அருமையான நாள், நல்லது நடக்கும். இன்று உங்களுக்கு மற்ற கிரகங்கள்லாம் எதுவுமே சரியில்லை, எந்த கிரகங்களும் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. குரு மட்டும் நல்ல நிலையில் இருக்கார், பார்த்து ஞாபகமாக நடந்து கொள்ளுங்கள், நல்ல முன்னேற்றம் இருக்கு. அன்பான சிம்மராசி என்பவர்களே, உங்களுக்கும் கிரகங்கள் சரியில்லை, எந்த கிரகமும் உங்களுக்கு சரியில்லை. அதனால் ரொம்ப கவனமாக நடந்து கொள்ளுங்கள். கெட்ட பேர் ஏற்படுற மாதிரி நிலைமையெல்லாம் உருவாகும். ராசிநாதன் மட்டும் 5ல் இருக்கார், 2ஆம் அதிபதி 5ல் இருக்கார், அது மட்டும்தான் நல்லது, மற்றதெல்லாம் சிறப்பாக இல்லை. சிம்மராசி என்பவர்கள்லாம் கொஞ்சம் கவனமாக நடந்து கொள்ளுங்கள். அடுத்தபடியாக கன்னிராசி என்பவர்களே, உங்களுக்கு நல்ல நாள். ஆனால் அவங்களுக்கு எப்படின்னா, கேது ராசியில் இருக்கிறதுனால குழப்பமான ஒரு சூழ்நிலை ஏற்படும். இருந்தாலும் உங்களுக்கு நேரம் நன்றாக இருக்கிறது, பார்த்து ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். குரு பகவான் உங்களுக்கு 9ஆம் இடத்துல இருக்காங்க, சனி பகவான் 6ஆம் இடத்துல இருக்காங்க. இது ரெண்டும் உங்களுக்கு பெரிய சாதனை. அதனால் கன்னிராசி என்பவர்களுக்கு சித்திரை மாதம் 28ஆம் தேதி வரையும் உங்களுக்கு நல்ல நாள். அன்பான துளாராசி என்பவர்களே, ரொம்ப கரெக்டாக இருப்பீங்க, நேர்மையாக இருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு நேரம் சரியில்லை. 8ல் குரு, அஷ்டம குரு. புதுசாக எதுவும் செய்யாதீங்க. புதுசாக முதலீடு பண்ணிவிட்டு இறைவன் மேலே அட்டம குரு தடுத்து பிடிச்சின்னு கடவுள் மேலே குறை சொல்லாதீங்க. நம்ம இதெல்லாம் எதுக்கு சொல்கிறோம்னா, இப்போ ஏதாவது பண்ணாதீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்களோ அதை அப்படியே பண்ணுவோம், அதுக்காக தான் அதெல்லாம் சொல்கிறது. அதனால் பார்த்து ஜாகிரதையாக நடந்து கொள்ளுங்கள். ஆனால் உங்களுக்கு ராகு பகவான் நல்ல இடத்துல இருக்கார், 6ஆம் இடத்துல இருக்கார். ராகு நல்ல இடத்துல இருப்பது பெரிய சிறப்பு உங்களுக்கு. அன்பான விருச்சிக ராசி என்பவர்களே, உங்களுக்கு அருமையான நாள். உங்களுக்கு நீங்கள் அவசரப்படாமல் யோசனை பண்ணி, அதாவது அவசரப்பட்டு எதையும் செஞ்சிடாமல் பண்ணுவோம், நல்ல பலன் தரும். குரு பகவான் 7ஆம் இடத்துல இருக்கார், உங்கள் ராசியை பார்க்குறாரு, அது பெரிய சிறப்பு. ராசி பலம் பெறுகிறது. அன்பான நேயர்களே, நல்ல பலன்கள்லாம் நடைபெறும். அடுத்தபடியாக தனுசு ராசி என்பவர்களே, ஆற்றல் மிக்கவங்க. உங்கள் ராசியில் சூரியனும் புதனும் இருக்காங்க, ராசிநாதன் 6ஆம் இடத்துல இருக்காங்க. அதனால் உடல்நிலையை சற்று கவனம் தேவை, ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். ஆனால் உங்களுக்கு சனி பகவான் 3ல், ராகு பகவான் 4ல் இருக்காங்க. இது ரெண்டும் நல்ல அருமையான அமைப்பு. அதனால் ஜாக்கிரதையாக பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள், நல்லதே நடக்கும். அடுத்து மகர ராசி என்பவர்கள, உங்களுக்கு 7.5 சனியினுடைய காலம் இருக்கிறது. 7.5 இன்னும் ஒரு 1.5 வருஷம் இருக்குது. 2026 தான் அந்த சனி பயிற்சி வருது. அதுக்கு இடையில் சனி பயிற்சியெல்லாம் கிடையாது. அதனால் வாக்கிய பஞ்சாங்கப்படி அந்த கணக்கு நாங்கள் சொல்கிறது. அதனால் இதுக்கு இடையில சனி பயிற்சி வந்ததுன்னா அது உண்மையான சனி பயிற்சியாக இருக்காது, திருக்கணிதப்படி இருக்கும், வேறு பஞ்சாங்கங்களை வைத்து சொல்லுவாங்க. அதனால் நமக்கு வாக்கியம்தான் ரொம்ப முக்கியம். வாக்கிய பஞ்சாங்கப்படி தான் நம்ம பார்த்துருக்கோம். வாக்கிய பஞ்சாங்கம் என்பது 2500 ஆண்டுகளுக்கு முன்னாடி உருவான பஞ்சாங்கம். திருக்கணிதம் இப்போ ஒரு 200 ஆண்டுகளுக்குள்ளே உருவான பஞ்சாங்கம். அது அவ்வளோதான் இருக்கும், 150 வருஷங்கள் இருக்கும், அவ்வளோதான் இருக்கும் திருக்கணிதம் என்பது. அதனால் வாக்கியம்தான் பெருசு. அதனால் அந்தபடி தான் நம்ம ஆய்வு செய்ய வேணும். அதனால் இப்போ சனி பயிற்சியெல்லாம் இப்போ கிடையாது. அதனால் அதை பற்றிலாம் பயப்படாதீங்க. அதனால் உங்களுக்கு மகர ராசி என்பவர்களுக்கு 7.5 தாக்கம் இருக்கிறது. இருந்தாலும் குரு 5ல் இருக்குது, ராகு பகவான் 3ல் இருக்குது. இதெல்லாம் உங்களுக்கு நல்ல பலம் இருக்குது. அதனால் கவனமாக நடந்து கொள்ளுங்கள். அன்பான கும்பராசி என்பவர்களை, எதையுமே தாமதம் பண்ணாதீங்க, ஒத்தி போடாதீங்க. உங்களுக்கு சென்மச்சனி நடந்து கொண்டு இருக்கிறது. ஏதாவது பிரச்சனைக்கு மேலே பிரச்சனையை கொடுத்துக்கிட்டே இருப்பார். அதனால் பார்த்து ஜாக்கிரதை நடந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு எந்த கிரகங்களும் பலமாக இல்லை. அன்பான மீன ராசி என்பவர்களை, உங்களுக்கும் நேரம் சரியில்லை, உங்களுக்கும் 7 நடந்து கொண்டு இருக்கிறது. உங்களுக்கு ராசியில் ராகு இருக்கார். ராசியில் ராகு இருக்கக்கூடாது. அது உங்களுக்கு நடக்க வேண்டிய காரியத்தை பூரா தாமதப்படுத்துவார், நல்லது நடக்காது. ஆனால் குருவுடைய பார்வை பிரமாதமாக இருக்குது, 9ஆம் இடத்தை பார்க்குறார். அதுதான் உங்களுக்கு ஒரு நன்மை. அதனால் மெதுவாக நடந்தாலும் காரியங்கள் நல்ல விதமாக நடக்கும், நல்லதே நடக்கும். அன்பான நேயர்களே, மகர ராசி, கும்பராசி, மீனராசி என்பவர்களே, 7.5 பகவானுடைய காலத்துக்குள்ளே நீங்கள் உட்பட்டுருக்கீங்க. அதனால் அவங்க ஆட்சி செய்கின்ற வரை நீங்கள் சிரமப்படத்தான் வேண்டும். அதனால் கொஞ்சம் சிரமப்படுங்க, அதுக்கப்புறம் நல்லது நடக்கும். சனிக்கிழமை விரதமாக இருங்க, சனி பகவானை வழிபாடு செய்யுங்க, மன்னிப்பத்திரத்தால் சனி பகவானுக்கு அர்ச்சனை பண்ணுங்க. கோளறு திருப்பதிட்ட சனிக்கிழமை தோறும் முடிஞ்சால் தினம் பாராயணம் பண்ணுங்க. இல்லைன்னா சனிக்கிழமை தோறும், அதாவது அசைவம் சாப்பிட்டோம்னா நம்ம பதிகங்கள்லாம் படிக்கலாமா அப்படின்லாம் கேட்காதீங்க. படலாம். அசைவம் சாப்பிட்றதுனால நம்ம இறைவனை நாமத்தை நம்ம நினைக்கிறது கூடாது என்று சொல்வதற்கு வாய்ப்பில்லை. அதனால் நினைக்கலாம்,
ஒரு சம்சாரி என்ன பண்ணான்னா, காலையில் எழுந்துற போது கோவிந்தான்னா, நைட்டு படுக்கிற போது கோவிந்தா அப்படின்னா 2 நேரம் அவன் வந்து கோவிந்தா கோவிந்தான்னு கூப்பிட்டான். அவனுக்கு நிறைய நன்மையான பலன்களாக கஷ்டப்பட்டாலும் அவனுக்கு இறைவன் பெருமாள் வந்து அவனுக்கு நல்ல அருள் செய்தார் அப்படின்னு ஒரு கருத்து உண்டு. அதனால் காலை மாலை 2 வேளை ஒருத்தனை அவனுக்கு இருக்கிற சுமைக்கு இடையில் அந்த கோவிந்தனை காலை மாலை 2 வேளை அவன் நினைக்கிறானே, அதுக்கு பெரிய அருள் அல்லவா என்று சொல்லி அந்த கோவிந்தன் வந்து அவனுக்கு நல்ல அருள் செய்தார் என்று ஒரு கதையெல்லாம் சொல்லுவாங்க. அதனால் இறைவனை நாடுங்கள், நல்லதே நடக்கும். நீங்கள் நல்ல பலன்களாம் பெற்று நலமுடன் வாழ வேண்டும். அன்பான நேயர்களே, நாம் வந்து ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு கருத்தை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இதில் நம்ம வந்து இந்த 7ஆம் இடத்தை பற்றி ரொம்ப முக்கியமான சொல்லி அப்படிலாம் நம்ம பேசணும். அடுத்து வந்து இப்போ நம்ம 10ஆம் இடத்தை பற்றி நம்ம பேசுகிறோம். இன்றைக்கு 10ஆம் இடம் என்பது 9ஆம் இடம் தர்மஸ்தானம், 10ஆம் இடம் கர்மஸ்தானம். எப்படி வச்சுருக்காங்க பாருங்கள். 9ஆம் இடம் தர்மமா, 10ஆம் இடம் கர்மமா. ஏன் இந்த 10ஆம் இடத்துக்கு கர்மம் என்று சொல்ல? கர்மம் என்றால் ஜீவனம் என்று அதுக்கு ஒரு பொருள் உண்டு. அதனால் ஏதாவது ஒரு கர்மம் செய்து மனிதன் வாழ வேண்டும். கர்மம் என்றால் ஏதாவது ஒரு ஜீவனத்துக்கு தேவையான ஒரு தொழிலை செய்து ஒரு வேலை பார்த்து அவன் வாழ வேண்டும். அதற்கு பெயர் கர்மம் என்று. ஏன் அதற்கு பெயர் கர்மம் என்றால், செய்கின்ற தொழிலில் நாம் நிறைய பாவங்களை சேர்க்கிறோம், அதனால் கர்மம் சேர்கிறது. எந்த வேலைக்கு போனால் கூட அந்த வேலையை நம்ம ஒழுங்காக செய்கிறதில்ல. அவன் 1000 ரூபா தானே சம்பளம் கொடுக்குறான் அப்படின்னு அவங்க வந்து நினைக்கிறாங்க. அது தவறு. அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. அதனால் நமக்கு கடமை ஒன்று இருக்கிறது. அந்த கடமையை நாம் முறையாக செய்து கொண்டோம் ஏனால் அதுக்கு ஊதியம் நமக்கு இறைவன் நிச்சயமாக கொடுப்பார். அதனால் பணி, அதாவது என் கடன் பணி செய்து கிடப்பதே, தன் கடன் அடியணியும் தாங்குதல். உன்னுடைய கடன் வந்து என்ன தாங்கிறது, என் கடன் என்ன தெரியுமா, உனக்கு பணி செய்து கிடப்பது. நான் உன்னுடைய என்ன எதிர்பார்க்கல, என்னுடைய கடன் வந்து உனக்கு பணி செய்து கிடப்பதுதான் அப்படின்னு சொல்கிறாங்க பெரியவங்கள்லாம். அது மாதிரி நம்ம அந்த 10ஆம் இடத்துக்கு பேர் வந்து ஜீவனஸ்தானம் அப்படின்னு அதுக்கு பேர். அதை கர்மஸ்தானம்னு வச்சுருக்காங்க. ஏன்னா அந்த பாவங்கள் சேர்கிறது. செய்கிற தொழிலில் நிறைய தப்பு பண்ணிட்டு இருக்கோம். இந்திய உலகத்தில் தவறு பண்ணாத தொழில்கள் எதுவுமே இல்லை. எந்த தொழிலையும் தரமான பொருள்கள் எதுவுமே விற்பதில்லை. குழந்தைக்கு கொடுக்குற பால்வாங்களை கூட நிறைய கலப்படமெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். அப்படிலாம் இருக்குது. அந்த அந்த ஈவு இறக்க மனம் இல்லை. அதனால் வியாபார நோக்கத்தோடு எல்லாத்தையும் நம்ம செஞ்சுட்டுருக்கோம். பூஜை பண்ணுறது கூட நம்ம வியாபார நோக்கத்தோடு தான் பூஜை பண்ணுறோம். அதுவுமே வந்து அது ஒரு புறம் தவறாக நினச்சிக்காதீங்க. காசு இல்லைன்னா நமக்கு வந்து மனிதன் வாழவே முடியாது. இருந்தாலும் இறைவனுடைய அருளும் வேண்டும். அந்த அருள் இருந்தால்தான் காசு வரும், இல்லை என்றால் நமக்கு வராது. அந்த 10ஆம் இடம் வந்து மிக உயர்ந்த இடம். அதாவது ஒரு மனிதனுக்கு ஒவ்வொரு 12 கட்டமும் ஜாதகத்தில் மிக உயர்ந்த இடம். இந்த 10ஆம் இடத்தை வச்சு தான் இவன் என்ன பண்ணுவான், இவனுக்கு என்னென்ன தொழிலெலாம் இவனுக்கு பண்ணுவாங்க, யார் யார் என்ன தொழில் பண்ணுவான். அதாவது பல்லக்கில் இருப்பவரையும் பல்லக்கை சுமப்பவரையும் தரம் பிரித்து காட்டும் இடம் 10ஆம் இடம். எவ்வளோ பெரிய பொருள் பாருங்க. அந்த காலத்திலலாம் பல்லாக்கில் போனாங்க. அந்த பல்லாக்கை ஒருத்தன் தூக்குனான். ஏன்? அவன் மனிதன்தான், அவனும் மனிதன்தான், இவனும் மனிதன்தான். இவன் ஏன் பல்லாக்கில் உட்காந்துன்னா இவன் தூக்குறான்னா, அவன் பல்லாக்கில் போகிற மாதிரி அவனுக்கு யோகம், அவனை தூக்குற மாதிரி இவனுக்கு யோகம். தரம் பிரித்து காட்டும் இடம் அந்த 10ஆம் இடம் என்று சொல்லுகின்றார்கள். ஒரே கம்பெனியில் ஒருத்தன் தலைமை அதிகாரம் இருப்பான், அதுக்கு அடுத்து ஒருத்தர் இருப்பான், அதுக்கு அடுத்து ஒருத்தர் இருப்பான், அதுக்கு அடுத்து ஒருத்தர் இருப்பான், கடைசியாக வாசலில் வாட்ச்மேனாக ஒருத்தர் இருப்பான். அதே கம்பெனி தான், அதே நிர்வாகம் தான், அதே முதலாளி தான். இத்தனை படிகள் இருக்கிறது பாருங்கள், எத்தனை வச்சுருக்காங்க. ஏன்னா அவனுக்கு திறமைக்கு தக்கபடி, அவனுடைய கல்விக்கு தக்கபடி அவனுக்கு அந்த பணிகள் கிடைக்கின்றது. அதுதான் 10ஆம் இடம். அதனால் 10ஆம் இடம் என்பது ஒருத்தனை அதிகாரம் பண்ணக்கூடிய அமைப்பு இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் 10ஆம் இடம் தான். உட்படுவது, ஆட்படுவது, பணிவது, அதுவும் 10ஆம் இடம் தான். கட்டுப்படுவது, அதுவும் 10ஆம் இடம் தான். அடிமை தொழில் பார்ப்பது, அதுவும் 10ஆம் இடம் தான். ஒரே ஆள் வந்து எல்லா வியாபாரத்தையும் பண்ண முடியுமா? மளிகை கடை ஒருத்தனையே வச்சுருவோம். ஒரு குடும்பத்தில் 4 பேர் இருக்குன்னா 4 பேர் மளிகை கடை வைக்கிறாங்களா, 4 பேர் காய்கறி கடை வைக்கிறாங்களா, 4 பேர் ஹோட்டல் வைக்கிறாங்களா? அப்படிலாம் கிடையாது. அதனால் இவனுக்கு இன்னதான் தொழில், இவன் இந்த தொழில் தான். இப்போ வாகனம் வந்து ஓட்டுறாங்க இல்லையா, அதெல்லாம் வந்து இந்த வாகன யோகம் இருந்தால் தான் இந்த வாகனம் ஓட்ட முடியும். எல்லாராலையும் இந்த வாகனத்தை ஓட்ட முடியாது.
வாகன யோகம் இருக்கணும். அந்த வாகனம் வந்து அவனுக்கு குழப்புக்கு வழியை காட்டணும். காலையில் எடுத்தானா அது நைட்டு படுக்கிற வரையும் அந்த வாகனம் வந்து ரிப்பேர் இல்லாமல் ஓடிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு ஒரு ஒரு கருத்து இருக்குது. அதான் வாகனத்தினால நன்மை, வாகன யோகம்னு பேர் இருக்குது. அது இல்லைன்னா அவனால் அந்த வாகனத்தை செய்ய முடியாது. இது மாதிரி ஒவ்வொரு தொழிலும் ஒருத்தர் ஆசிரியராக இருக்காங்க. சரி, ஆசிரியர்லேயே சாதாரணமாக நடுநிலைப்பள்ளி ஆசிரியர், மேல்நிலைப்பள்ளி ஆசிரியர் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து கல்லூரியில் ஆசிரியர், லெக்சர், ப்ரொஃபஸர், பேராசிரியர் இப்படிலாம் இருக்காங்க இல்லையா? இவங்கெல்லாம் எப்படிங்க? இதுக்கெல்லாம் என்னங்க காரணம் அப்படின்னா இந்த 10ஆம் இடம் தான். இந்த 10ஆம் இடத்தை வச்சு தான் நீங்கள் குழந்தைகளை படிக்க வைக்கிற போது இந்த 10ஆம் இடத்தை பார்த்துடணும். ஒரு நல்ல ஜோதிட அன்னைக்கு இந்த குழந்தை வந்து எந்த தொழிலில் படித்தா இவனுக்கு பிரகாசமாக இருக்கும், என்ன படித்தா இவனுக்கு நல்லது. ஆனால் இப்போ எல்லோரும் என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாருமே வெளிநாட்டுக்கு போகிற மாதிரி இன்ஜினியர் வேலைக்கு படிக்க வைக்கிறாங்க. அந்த இன்ஜினியர் போனால் வெளிநாட்டில் போனால் சம்பாதிக்கலாம், அப்படி வெளிநாட்டில் போனால் என்ன சம்பாதிக்கலாம்னு நோக்கத்துக்கு தான் படிக்க வைக்கிறாங்க. அதனால் இவன் என்ன படிக்கலாம் அப்படின்னா ஆசிரியருக்கு படிக்கணும், ஆடியாத்தே வேண்டாம், ஆசிரியர் வேலை தேவையில்லை அப்படிங்கிறாங்க. அடுத்து வந்து இவங்க பெரிய டாக்டர், எல்லாருமே டாக்டர் படிக்கிறாங்கன்னா எப்படி பண்ண முடியும்? எல்லாருமே மருத்துவரை பார்த்தா பாய்க்கல. வங்கிக்கு வேண்டாம், வேலை வேண்டாம். வங்கி வேலையெல்லாம் ஒரு அருமையான வேலைகள். ஆசிரியர் வேலை வந்து ஒரு புனிதமான தொழில். அதுக்கு இருக்கிற தொழில் வந்து ஒரு மதிப்பு மரியாதை வேறு எதுக்குமே இல்லை. ஓய்வு, ஒரு நல்ல ஒரு 1,00,000 சம்பளம் வாங்குற மாதிரி ஒரு ஆசிரியர் மனைவியும் 1,00,000 சம்பளம் போகும், 2 பேரும் சேர்ந்து 2,00,000. குழந்தைகளை நன்றாக பராமரிக்கலாம். 5 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துடலாம், இல்லத்துக்கு வந்துடலாம், 5 மணிக்கெல்லாம் வந்துடலாம். வந்துட்டு அந்த குழந்தைகளை நல்லா கவனிக்கலாம். ஐடி கம்பெனியில் 2,00,000 வேலை வாங்குறான், 11 மணிக்கு தான் மனைவி வர்றாங்க, இவன் 10 மணிக்கு வந்துடுறான். ஆளுக்கு 3,00,000 சம்பளம் வாங்குறாங்க. ஆனால் என்ன பண்ணுறது? வரும்போது ஹோட்டலில் சாப்பிட்டு வர்றாங்க, இல்லைன்னா ஃபோன் பண்ணி ஆன்லைன் மூலமாக உணவுகளை வர சொல்லி அந்த உடனே சாப்பிட்றாங்க. இவங்க 2 பேரும் சாப்பிட்ற போது இந்த குழந்தை தூங்கிடுது. குழந்தை ஆயாமல் தான் பார்த்துக்கிறாங்க, பெற்றவங்க பார்க்கல. அதனால் தாயினுடைய பாசம் அந்த குழந்தைக்கு. இதுக்கெல்லாம் காரணம் இந்த 10ஆம் இடம் தான். அதனால் இந்த 10ஆம் இடம் ஒன்றை நான் நினைவுபடுத்துகிறேன். 10ஆம் அதிபதியின் இடம் இருக்குது. இப்போ குறிப்பாக சொல்கிறேன் அப்படின்னா மேஷ லக்னம்னு வச்சுக்கலாம். மேஷ லக்னத்துக்கு 10ஆம் இடம் வந்து எந்த வீடு அப்படின்னா மகர ராசி, மகர லக்னம். மகரம் தான் 10ஆம் இடம். அந்த மகரத்துக்கு அதிபதியான சனி பகவான் மேஷத்தில் இருந்தாருன்னா தொழில் அவரை தேடி வரும். 10ஆம் அதிபதி லக்னத்தில் இருந்தாரேயானால் தொழில் அவரை தேடி வரும். இவர் தொழிலை தேடி போக வேண்டாம். லக்னாதிபதி போய் செவ்வாய் 10ல் இருந்தார்னா இவர் தொழிலை தேடி போகணும். எப்படி இருக்கு பாருங்க அப்படின்னு ஒரு கருத்து இருக்குது. அதே 10ஆம் இடம் என்ன வீடுன்னு கேட்டால் மகரம். மகர ராசி என்பது சுறாமீனை சின்னமாக கொண்டது. சுறாமீன் எங்கே வாழும்? கடலில் வாழும். ஆக மேஷ லக்னத்தில் பிறந்தவங்கெல்லாம் இங்கு சம்பாதிக்கலாம், கடல் தாண்டி சம்பாதிக்கலாம். அந்த மகர ராசிக்கு அதிபதியான சனி பகவான் யார் அப்படின்னா இரும்பு கிரகம். அது தொடர்புடைய தொழிலெல்லாம் பார்க்கலாம். இப்படியெல்லாம் இருக்குது. அதில் செவ்வாய் இருந்தார்னா ஆற்றல் மிக்க பவரான தொழில். என்னையா பவரான தொழில்? எதெல்லாம் பவரான தொழில் அப்படின்னா அதிகாரம் பண்ணக்கூடிய தொழில் அனைத்தும் பவரான தொழில். ஆளுமை செய்யக்கூடிய மந்திரி இருக்காங்க, அது பவரான தொழிலாக இல்லை. அவர் 5 வருஷம் தான், அதுக்கப்புறம் போயிடுவார். அதுக்கப்புறம் வேறு மந்திரி வந்து ஆளுமை பண்ண முடியாது. அதனால் அதிகாரிகள், உயர்மட்ட நிலையில் இருக்கின்ற அதிகாரிகள், அதாவது தாசில்தாருக்கு மேலே போயிடணும், அதுக்கு கீழே உள்ளவங்களாம் அதிகாரம்லாம் பண்ண முடியாது. தாசில்தாருக்கு மேலே ஆர்டிஓ, கலெக்டர், போலீஸ், காவல்துறையில் வந்து இன்ஸ்பெக்டர்களுக்கு மேலே போயிடணும். ஆமாம், அதுக்கு மேலே போனால் தான் அதிகாரம் பண்ண முடியும். ஐபிஎஸ், ஐஏஎஸ் இதெல்லாம் ஆளுமை செய்யக்கூடிய வேலை, பவரான வேலை. இப்போ மருத்துவமெல்லாம் ஆளுமை செய்ய முடியாது. அப்படியெல்லாம் ஒரு கருத்துகள் இருக்குது. இந்த மாதிரிலாம் ஒரு அந்த கிரகங்களுடைய அமைப்பு பொறுத்து தான் இவங்களை வந்து இப்படி தொழில் பண்ணுவாங்க. அதே மாதிரி உங்களுக்கு எல்லாத்துலேயும் அனைத்திலும் மருத்துவர் என்று சொன்னால் அந்த மகரத்தில் வந்து கேது இருந்தால் நிச்சயமாக மருத்துவர், ராகு இருந்தால் நிச்சயமாக மருத்துவர், சந்திரன் இருந்தால் மருத்துவர், உணவு சம்பந்தப்பட்ட தொழில் சந்திரனில் இருந்தால், நீர் சம்பந்தப்பட்ட தொழில், பால், தண்ணி, உணவுகள், இந்த மாதிரி தொழிலெலாம் பண்ணலாம்.
இப்போ வந்து பால் வியாபாரம் பண்ணுறாங்க, தண்ணி வியாபாரம் பண்ணுறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் இந்த சந்திரன் 10ஆம் இடம். இந்த சந்திரன் 10ல் இருந்தார், 10ல் சந்திரன் இருந்தாலும் அரசு தொடர்பு ஏற்படலாம் அப்படின்னு இருக்குது. 10ல் சூரியன் தான் நிச்சயமாக அரசாங்க வேலை. ஒரு ஜாதகத்தில் 10ஆம் இடத்துல யாருக்கு சூரியன் இருக்கோ எந்த இடமா இருந்தாலும் நிச்சயமாக அது. அதனால் இந்த 10ஆம் இடம் ரொம்ப முக்கியம் ஒரு மனிதனுக்கு வந்து. ஏன்னா ஜீவனம் என்பது முக்கியமானது, உழைப்புக்கு வழி அது வந்து ரொம்ப முக்கியமானது. அந்த ஜீவனம் இல்லைன்னா வாழவே முடியாது, எதையுமே செய்ய முடியாது. அந்த தொழில் நம்ம செய்கின்ற போது அதில் திறமையோடு நாம் செய்ய வேண்டும். அன்பான நேயர்களே, ஒரு நல்ல ஜோதிடரை அணுகி நீங்கள் வந்து இந்த என்ன குழந்தைகளை படிக்க வைக்கிற போது இந்த குழந்தைக்கு என்ன படிக்க வைக்கலாம், என்ன தொழிலில் அவன் போவான் அப்படின்லாம் ஆராய்ச்சியாளர்னு ஒரு வருது. அதுக்கெல்லாம் அந்த 10ஆம் இடம் தான் காணும். நல்ல குழந்தைகள்லாம் இப்போ சின்ன வயசுலேயே ஆராய்ச்சியெல்லாம் பண்ணுறாங்க. பெரிய பெரிய விண்வெளியெலாம் இப்போ ஆராய்ச்சி பண்ணுறாங்களா அவங்களாம் அந்த அந்த தகுதி இருந்தால் கண்டு தான் அவங்களுக்கு தலைமை ஆராய்ச்சியாளர் அப்படிலாம் இருக்காங்களா இல்லையா? அதுக்கெல்லாம் காரணம் அந்த 10ஆம் இடம் தான். அதனால் இந்த 10ஆம் இடத்தை நன்கு ஆய்வு செய்ய வேண்டும். அதுக்கு முன்னாடி 9ஆம் இடம் இருக்குது பாருங்கள், அதை பற்றி நாளைக்கு பேசுவோம். அது இடம் கொடுக்கணும். அந்த 9ஆம் இடம் இடம் கொடுக்கலைன்னா இந்த 10ஆம் இடம் சிறப்பாக இருக்காது. அதனால் இந்த 10ஆம் இடம் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமாக இருக்கணும். அதனால் அன்பான நேயர்களை எல்லாருக்கும் சொல்லுங்க, இது அவசியம் கேளுங்க. ஏன்னா ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு அரிய கருத்துக்களை நம்ம சொல்லின்னு இருக்கோம். எனக்கு தெரிஞ்ச ஒரு கருத்து, அதனால் எனக்கு தெரியாத கருத்துக்கள் நிறைய இருக்குது. கற்றது கைமண்ணளவு, கல்லாத உலகளவு. அதனால் எல்லாத்தையும் நம்ம படிக்க முடியாது, ஆனால் தெரிஞ்சதை மக்கள்கிட்ட சொல்லிடணும். நான் ஏன் இந்த யூடியூபுக்கு வந்தேன் அப்படின்னா, எனக்கு ஒருத்தர் பாம்பேயிலேருந்து ஒருத்தர் பாஸ்கர்னு ஒருத்தர் சொன்னார். எனக்கு அவர் தான் சொன்னார், இன்றைக்கி நான் பேசின்னு இருக்கேன்னா இந்த நன்றியெல்லாம் அவர் தான் சாலும். அவர் தான் என்னை ஊக்குவிச்சார் இந்த யூடியூப்பில் போகணும். எனக்கு யூடியூப்னால் என்னென்னே தெரியாது. இதை வந்து எனக்கு ஆர்எஸ் மங்கலம்னு ராமநாதத்துக்கிட்ட ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரில் நான் சில காலம் இருந்தேன். அந்த ஊரில் ஒரு பையன் அஜித்துன்னு ஒரு பையன் இருக்கார். அவர்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லி உங்கள் அப்பாவுக்கு வந்து இந்த மாதிரி அதை யூடியூப்பை பழைய கொடு, அதை சொல்லி கொடு, அதை பேசுகிறதுக்கு 2 நாளைக்கு கிட்டே இருந்து பண்ணி கொடுன்னாரு. அந்த பையன் அதை பண்ணி கொடுத்தாரு. அது வந்து இன்றைக்கி நான் கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆக போகுது. இடையில ஒரு 3 மாதம் பண்ண முடியாமல் இருந்தேன். அதுக்கப்புறம் இப்போ தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ சென்னைப்பட்டினத்துக்காக வந்துட்டேன், காலையில் சீக்கிரமாக பண்ணுறேன். இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா இந்த தொழில் தான். இப்போ ஜோதிடம் வந்து எனக்கு வந்தது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஜோதிடத்துக்குரிய கணக்கு வரணும். அந்த 10ஆம் இடம் சிறப்பாக இருக்கணும். அந்த 10ஆம் இடத்து அதிபதி சிறப்பாக இருக்கணும். புதன் வந்து பலமாக இருக்கணும். புதன் பலமாக இருந்தால் தான் கணக்கெல்லாம் வரும், இல்லைன்னா பலமாக வராது. புதன் பலமாக இருந்தால் கணக்கு வந்துடுமா அப்படின்னா, அதோட ஜோதிடம் வரணும்னா வாக்கு ஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தில் இருக்கணும். இப்படிலாம் சில கணக்குகள் இருக்குது. இதெல்லாம் ஆய்வு செய்து நல்லருள் பெற்று நாளைக்கு வந்து இந்த 9ஆம் இடத்தை பற்றி பேசுவோம். அதனால் ஒவ்வொரு நாளைக்கும் நம்ம இனிமேல் தொடர்ந்து இந்த 12 ராசிகளையும் பற்றி நாம் பேசிட்டு வருவோம். அன்பான நேயர்களை, நீங்கள் எல்லோரும் நல்லது பெற்று நல்ல கை நிறைய சம்பாதிச்சு குழந்தை குட்டிகளோட நிறைவாக வாழணும். அதுக்கு வேண்டிய அன்பான நேயர்களை நீங்கள் வந்து நேராக வர முடியலன்னா ஆன்லைனில் வந்து தொடர்பு கொள்ளுங்க. நான் ஜாதகத்தை பார்த்து உங்களுக்கு நான் உடனே நான் அந்த பிரிண்ட் எடுத்து அனுப்பிடுறேன். பலன் சொல்லி நேரவே போன பலன் சொல்கிறேன். நல்லது நடக்கும். நல்ல காரியங்களாம் பெற்று நீங்கள் நீண்ட வாழ எல்லாம் வல்ல அந்த சர்வேஸ்வரன் எம்பெருமான் சிவபெருமானையும் வள்ளல் பெருமான் வள்ளியில் மலான முருகப்பெருமானை பிரார்த்தனை செய்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.